வெல்கம் டு மைய மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர் தமிழில் பயிற்சி 4.1ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. கணக்கு பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன்று, Q என்ற எதிரொலிப்பு பின்பம் டேஸ் ஆகும். Q இருக்குது. இதோட எதிரொலிப்பு பின்பம் எப்படி இருக்குன்னா, Q இப்படி இருக்குன்னா எதிரொலிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது Pயாக இருக்கும். ஓகேவா? எதிரொலிப்பு Pயாக இருக்கும். இப்போ Qவின் எதிரொலிப்பு P. அடுத்து 2, ஒரு சாய் சதுரம் டேஸ் சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும். ஒரு சாய் சதுரம் இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஒரு சாய் சதுரம் இப்படி இருக்குது. இதில் எத்தனை சமச்சீர் கோடு வரும்? 2 சமச்சீர் கோடு இருக்கும். மேலே ஒன்று, கிடைமட்டமாக ஒன்று, செங்குத்தாக ஒன்று சமச்சீர் கோடு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2, ரெண்டாவதுக்கு 2. 3வது கணக்கு, Z என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை. ஒரு Z இருக்குது. Zோட மேல் பகுதி கீழே வரும். அப்போ இந்த மேல் பகுதி கீழே வந்துச்சுன்னா இது ஒரு Z. அப்போ எத்தனை சுழல் சமச்சீர் வரிசை இருக்கும்? 2 சுழல் சமச்சீர் வரிசை. அடுத்து 4வது கணக்கு, சுழல் சமச்சீர் வரிசை குறைந்த அளவு டேஸாக இருந்தால் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கிறது எனலாம். சுழல் சமச்சீர் வரிசை எந்த அளவு குறைந்த அளவுனா 2 ஆக இருந்தால் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும். அடுத்த 5, ஒரு பொருள் புதிய இடத்திற்கு இடப்பெயர்வு அடைவதால் டேஸ் சமச்சீர் ஏற்படுகிறது. ஒரு பொருள் புதிய இடத்துக்கு இடப்பெயர்வு அடைகிறதுனால அது இடப்பெயர்வு சமச்சீர் எனப்படுகிறது. இது ஒரு டெஃபினேஷன். இடப்பெயர்வு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்